மண்டே மார்னிங் காலையில் எழுந்ததும் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு பால்கனியில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். மணி 9. வெயில் வரலாமா வேணாவான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தது. நேற்று ஈவினிங் வந்ததுலேருந்து க்ளீனிங் ஒர்க் தான் போயிட்டு இருக்கு. 1 or 2 days அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறமா தான் வெளியில் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். நான் குளிச்சுட்டு வரதுக்குள்ளே சூடாக இட்லி பைத்தம்பருப்பு சாம்பார் ஹஸ்பண்ட் செஞ்சு வச்சுருந்தாங்க. சாப்பிட்டுட்டு மித்துக்கு ஃபீட் பண்ணேன். அவனும் அப்படியே தூங்கிட்டான். ஃபஸ்ட்டு பூஜை ரூம் க்ளீன் பண்ணிடலான்னு பூஜை சாமான்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த வெள்ளி சாமான்லாம் காற்று பட்டாலே கருப்பாயிடும் போல் நல்லா புளி போட்டு கழுவி வச்சுருக்கேன். ஆக்சுவலி க்ளீனிங்கை பிடிச்சி பண்ண ஒரு தெரப்பி போல் இருக்குது. மைண்டெல்லாம் ரிலாக்ஸாக ஃப்ரீயாக. அதுவே பிடிக்காமல் பண்ணால் செம கடுப்பாக இருக்கும். ஒரே வேலையை 10 நாள் பண்ணால் கூட அது க்ளீனாகவே ஆகாது. என்ன மித்து வச்சுட்டு இதெல்லாம் செய்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இங்கே திடீர்னு மழை வர்றதுனால அடிக்கடி பவர் கட் ஆகிட்டே இருக்குது. நான் க்ளீன் பண்ணி முடிக்கிறப்பவும் அதே போல் தான் பவர் கட் ஆகிடுச்சு. அப்படியே பூலாம் வச்சு சாமி கும்பிட்டு அடுத்து கிச்சன் ரேக் ட்ரா எல்லாம் க்ளீன் பண்ணணும். இங்கே ஒரு வேலை இருந்தால் என் பொண்ணு அது பக்கத்தில் 3 0 போட்டு ஒரு 1000 வேலையாக பண்ணிடுவா. அப்படி தான் இந்த பால்கனியில் கலரை கரைச்சி ஊற்றி வச்சுருக்கா.